சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. யாரோட ஹோம் டூர்னா எங்கள் அம்மா வீட்டோடது, எங்கள் வீட்டோடது தான் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வீட்டை சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ முதலே, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நம்ம போர்ட்டிகோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் எங்களோட போர்ட்டிகோ. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா வந்தால் உட்கார்றதுக்காக பெல்ட் கட்டில் போட்டிருக்கோம். ஏன்னா எங்கள் அம்மா பெல்ட் கட்டில் இருக்காங்க, அதனால நாங்கள் இங்கே பெல்ட் கட்டில் போட்டிருக்கோம். வெளியவே ரெடி ஆகிட்டு போகிறதுக்காக, இப்போ ஸ்கூல்லாம் போகிறாங்கன்னா அவங்க வெளியே தான் ரெடி ஆகிட்டு போகிறாங்க தம்பி பாப்பா. அதனால இங்கே வெளியே ஒரு பெரிய மிரர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாப்பாவோட சைக்கிள், தம்பியோட சைக்கிள், அப்புறம் வெளியே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் நார்மலாக இந்தியன் டாய்லெட் தான். ஸோ வெளியே இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது. வெளியில மேலேயே ஃபேனுமே ஒன்று போட்டிருக்கோம். போர்ட்டிகோல வந்தால் உட்கார்றதுக்காக அப்படிக்காக ஃபேனுமே போட்டிருக்கு. இங்கே வெளியே என்னது இதுக்கு முன்னாடி வீடியோலே சொல்லிட்டோமா அவங்க அக்கா பசங்கன்னு. ஏங்க இது அக்காவோட பொண்ணு, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது அக்காவோட பையன். எங்க அம்மா சொல்ல சொன்னாங்க. அம்மையும் ஓகே. வெளியே யூபிஎஸ் வச்சிருக்கோம். ஸோ கரண்ட் போனால் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால யூபிஎஸ் வச்சிருக்கோம். இங்கே ஷூ ஸ்டாண்டு, ஸ்லிப்பர் ஷூ எல்லாமே வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கு. அதுக்கு மேலே எங்கள் அம்மா கட்டப்பை வச்சிருக்காங்க. அதையும் நான் இங்கே நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இது எல்லாத்தையும் போடுங்க எடுத்துமா. ஆக்சுவலா இந்த டோர் கேக் டோர். நிறைய டிசைன் பார்த்துட்டு இந்த டிசைன் ஒரு மாதிரி ரொம்ப சட்டலா நார்மலா இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஆடம்பரமா ஒர்க் இல்லாம நல்லா நார்மலா இருந்த மாதிரி இருந்ததுனால இந்த டிசைன் கொடுத்தது. ஹேண்டில் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணது. ஈவன் தோ இந்த கண்ணாடியுமே போனப்போ போய் பார்த்து பார்த்து பண்ணது. ஸோ சரி ஓப்பன் பண்ணி வாங்க உள்ள போகலாம். ஸோ இதுதான் நம்ம ஹாலு. இங்க பாத்தீங்கன்னா பழைய வீட்டில் இருந்தால் பழைய சோஃபா இருக்கு. பட் ஆனால் அதை நம்ம போட விரும்பல. ஏன்னா ஹால் பெருசு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சோஃபாவை அப்படியே வச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மர சோஃபா. மர சோஃபாவை இங்கே 3 சீட்டரு, 1 சீட்டரு, இன்னொரு ஒரு 1 சீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு. ஸோ இங்கே ஒரு சோஃபா போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன் இருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த கீ மாட்டுறதே ஒரு மாதிரி நான் யூனிக்காக வாங்கி வச்சுருந்தேன். மயில் இறகு மாதிரி இதில் பென்சில் மாட்டியிருக்காங்க, அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இது கீ மாட்டுறது மயில் இறகு இது மாதிரி மாட்டியிருந்தது. இங்கே மேலே இருக்க விநாயகர் பார்த்தீங்கன்னா எதில் இருந்தது, பத்திரிகையிலேருந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது என்னோட மேரேஜுக்கு கிஃப்டாக ராதாகிருஷ்ணரோட இது கொஞ்சம் க்யூட்டாக இருந்ததுனால ஹால்லே வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே நான், அக்காவோட பையன், அக்காவோட பொண்ணு, நாங்கள் 3 பேரும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு ராதாகிருஷ்ணரோட ஃபோட்டோ. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா புத்தரோட ஃபோட்டோ இருக்குது. இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்டாக வந்தது. அதை நாங்கள் இங்கே ஹால்லேயே வச்சுருக்கோம். அடுத்து டிவி. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்க சுதிக்ஷா வேறு போஸ்ட் கொடுக்க வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே, டிவி ஆகட்டும், ஃபேனு, கிச்சனில் இருக்க அடுப்பு, இது எல்லாமே நானும் எங்கள் அம்மாவும் வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம், வீடு வாங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐயில் போட்டு தான் எல்லாத்தையுமே வாங்கணும். எதையுமே பல்க் கேஷாக கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட கிடையாது. எல்லாத்தையுமே பார்த்து நம்ம வீட்டுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் போட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் இருக்குது. இதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இருந்த வீட்டில் என்னோடது மட்டும்தான் இருந்தது. இப்போ கல்யாணம் ஆகி என்னை அனுப்பிட்டு எங்கள் அம்மா அவங்க பேரன் பேத்தியில மட்டும்தான் இந்த வீட்டில் வச்சுப்பேன் அப்படின்னு அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க.
பேரம்பேத்தி இதை மட்டும் தான் இங்க ஃபுல்லாவே வச்சிருக்காங்க. எனக்கு வந்து சரி போனா போகட்டும்னு வச்சு அதையுமே வந்து மறைச்சு அதிகமா சிரிச்சோன்னா கட் பண்ற மாதிரி இன்னொரு சவுண்டு தான் அதிகமா கேட்கும். மறைச்சு வச்சிருக்க பாரு, என் போட்டோவை வச்சு அது போட்டோவை போட்டு மறைச்சு வச்சிருக்கேன். நீதான் கப்பு வச்சு வச்சுங்களா? யார் வச்சு? நான் வச்சேன். இவ வச்சா இவ போட அடிக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து ஃபுல்லா ஒரு மாதிரி கியூட்டா இல்லைனாலும் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறப்ப ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்ப ஆசை என்னன்னா இந்த லைட்டு. இருங்க இந்த லைட்டு போட்டு காட்டுறேன். ஒயிட்டு, இது கோல்டு, இது வந்து சில்வரு. ஸோ இது வந்து வீடு கட்டுனா கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து இது இருக்கணும்னு சொல்லிட்டு வீடு கட்டுனா உடனே வாங்கல. பட் ஆனால் ஒரு 6 மாதம் இருக்குமாம்மா. 6 மாதத்துக்கு அப்புறமா தான் வந்து இது வாங்குச்சு. அதுக்கப்புறம் இந்த லைட் இல்லாமல் இந்த லைட்டுமே இருக்கும். ஸோ கார்னரில் வந்து கோல்டு லைட் கொடுத்த மாதிரி வச்சுருப்போம். போதும். ஸோ இதுதான் வந்து ஹாலோட செட்டப்பு. இப்போ ஹால் முடிச்சுட்டு இப்போ நம்ம டைனிங்க்கு போவோம். டைனிங்கில் வந்து முதல்ல பார்க்க வேண்டியது பழுதடைந்த ஃப்ரிட்ஜு. எங்கள் ஃப்ரிட்ஜோட கண்டிஷனை காட்டுறேன். இங்கே வாங்கி இங்கே பாருங்க, ஒரு ஐஸ் மலை சுவிட்சர்லாந்து வந்து ஒரு குட்டி சுவிட்சர்லாந்து வந்து இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஒரு குட்டி சுவிட்சர்லாந்து இருக்கு. ஸோ ஃப்ரிட்ஜை வந்து நம்ம தவிர்த்துடலாம். எங்கள் அம்மா இந்த ஃப்ரிட்ஜை மாற்ற மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இதை டைனிங் டேபிள்னு சொல்ல முடியாது, வீட்டில் இருந்த பழைய டேபிளே ஒரு டைனிங் இதில் உட்காந்து சாப்பிட மாட்டோம். பட் ஆனால் ஸ்நாக்ஸு எல்லா பொருளுமே இதில் தான் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மாம்பழம் அது எல்லாமே இருக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே இதில் வச்சுருக்கோம். இங்கே அடியில் காட்டு, அடியாக காட்டு. இந்த சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கினது, பார்க்கவே ஒரு மாதிரி அத்தென்டிக்காக இருந்ததுனால இதை வந்து பார்த்து வாங்கினது சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு மிரரு, இங்கே வந்து டவல் போடுறதுக்காக வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். அதே மாதிரி இது வந்து கை கழுவுறதுக்கு லிக்விட் ஊற்றுறது அந்த டிஸ்பென்சர் சொல்லுவோம்ல அது வந்து வச்சிருக்கு. ஸோ இது வந்து ஹேண்ட் வாஷோட செட்டப்பு. ஸோ இப்படியே நம்ம வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக அவன் வந்து சிரிக்கிறான், அவனோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இங்கே வச்சிருக்கு. இந்த பைக் அவனுக்கு அன்றைக்கி தான் முதல் டைம் பார்த்தான், ஃபஸ்ட்டே ஃபோட்டோ எடுத்தான், ஃப்ரேமை போட்டு மை ட்ரீம் இஸ் R15 போட்டிருக்கான். எப்படி தான் இந்த பசங்களுக்கு பைக்குனா வந்து இவ்வளோ இதுன்னு தெரியல. சரி வாங்க நம்ம கிச்சன் போகலாம். வெளியே இருக்காங்க. ஸோ ஆர்ட்வொர்க்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடியே இதையுமே வந்து ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் தான் வாங்கணும். இந்த 3 பர்னர் ஸ்டவ்வையுமே என்ன வாங்கிச்சு. அதுக்கப்புறம் இங்கே பண்ணியிருக்க கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு வீடு கட்டி முடிச்சு ஒரு 6 months 7 monthsக்கு அப்புறமா தான் பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாத்திரம் உள்ள எல்லாமே ஸ்டாண்டு கொடுத்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கு. அதில் எல்லாமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது, அரிசி எண்ணெய் லாட்டாக வாங்கின பொருள் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கரண்டி அதெல்லாம் வைக்கிறதுக்கு, அதே மாதிரி பிளேட்ஸு அதெல்லாம் வைக்கிறதுக்கு. இதில் ஆக்சுவலாக எண்ணெய்லாம் தான் வைக்கணும். அம்மா வந்து லூஸில் இருக்க எல்லாத்துலேயுமே வந்து இது வச்சுருக்காங்க. இந்த கபோர்ட் வந்து தனியாக அடிச்சது, ஏன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் எடுக்க முடியும்னு. இது மேலே வந்து ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காக மேலே ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் இந்த கேப் வந்து இந்த கேப் வந்து எப்படின்னா சமைச்சிட்டு எங்களால் இங்கே போய் இப்படி சுற்றி வந்து முடியாது அப்படிங்கிறதுனால இங்கிருந்தே இப்படியே கொடுத்து இப்படியே வாங்கிக்கணுங்கிறதுனால இவ்வளோ பெருசாக வச்சுருக்கோம். இதுதான் ஆச்சு. இது வந்து சமையல் கட்டில இருந்து ஒரு குட்டி ஓப்பனா வச்சிருக்கலாம். பட் ஆனால் நாங்கள் ஒரு எங்க குடும்பமே உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி நாங்கள் வந்து வச்சிருக்கோம். ஸோ வாங்க நம்ம அடுத்து பெட்ரூம் போகலாம். ஆக்சுவலாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கலர் தீம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வித் பட்டர்ஸ்காட்ச் கலர் மாதிரி கலர் தீம் கொடுத்துருக்கு. ஹாலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா, அதுல வந்து ஒரு ஒயிட் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் போட்ட மாதிரி சூப்பரா இருக்குது.
ஓகேவா. ஸோ இதில் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் போட்ட மாதிரி போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது பர்ஃபெக்டாக ஆர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட சொல்ல முடியாது. பட் ஆனால் இதையுமே ஒரு டிசைனாக கொடுத்து இதுக்குமே இந்த கலர் காம்பினேஷனையும் மேலே ஃபால் சீலிங்ஸ் இருக்க கலர் காம்பினேஷனையும் கொடுத்து இங்கே வந்து நாங்கள் டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குட்டி பெட்ரூம் போயிடலாம். ஆமாம், அது என்னோட ரூம். இவளோட ரூமா? அது வந்து இந்த வீடு எனது இல்லைங்க. இப்போ ஸோ இது வந்து குட்டி பெட்ரூம். குட்டி பெட்ரூம்ல தீம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தீம், அதாவது கிட்ஸ் தீம் தான். இங்க வந்து ஒரு இரும்பு கட்டில் பெட் போட்டிருக்கு. அதே போல இங்க வந்து ஒரு ஸ்டீல் பீரோ இருக்கு. மேல வந்து இந்த பக்கம் மட்டும்தான் கபோர்டு அடிச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த பக்கம் மட்டும்தான் கபோர்டு அடிச்சிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கபோர்டு அடிக்கல, அதனால ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு அதுக்கு ஸ்க்ரீன் துணி போட்டு மறைச்சாச்சு. பாப்பாவோட படிக்கிற டேபிள் செட்டப்பு, இவ படிக்க மாட்டா, ஓகே அடிப்பா, ஆனாலும் அவளுக்கு வந்து டேபிள் செட்டப் போட்டு வச்சிருக்கு. இங்கேயுமே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு வாட்டர் கீசர் போட்டிருக்கோம். அண்டு இங்கேயுமே உள்ள வாஷ் பேசின், கண்ணாடி இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து அடுத்த பெட்ரூம் போயிடலாம். பெட்ரூம், பெரிய பெட்ரூம், பெரிய பெரிய பெட்ரூம். ஆமாம், ரொம்ப பெரிய மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. ஸோ டான்ஸ் மாஸ்டர் பெட்ரூமா? இது வந்து எங்களோட பெரிய பெட்ரூம். இந்த பெரிய பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதோட தீம் என்னன்னா சின்சானோட தீம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 சின்சான் இருப்பாங்க. இங்கே வந்து இது எங்கள் வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு என்னோட பழைய ஆஃபீஸில் கொடுத்தது, அதாவது ஹோம் சென்டரில் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது வீடு கிரகப்பிரவேசத்துக்காக இல்லை, நான் நிறைய ஈவெண்ட்ஸில் ஜெயிச்சிருந்தேன். அவங்க கேஷ் கூப்பனா வேணுமா இல்லை என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் இல்லை எனக்கு வீட்டுக்கு டெக்கோராக வேணும்னதுனால ஹோம் சென்டர்லேருந்து வாங்கி இதை வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அண்டு இங்கே வந்து ஒரு ஸ்டீல் பீரோ கண்ணாடி வச்ச மாதிரியே இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே டைனிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வச்சுருக்கோம். இங்கேயுமே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும். இது வந்து இதுதான் ஆக்சுவலாக கிட்ஸ் தீமுக்காக பண்ணது. ஃபுல்லாக பார்பி அந்த மாதிரி, சிண்ட்ரெல்லா அந்த மாதிரி போட்டு பண்ணது. பட் ஆனால் ரெண்டையுமே வந்து 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை தீம் இருக்கும். அங்கே சின்சான், இங்கே வந்து பட்டர்ஃப்ளை தீமு. இங்கேயுமே வந்து ஒரு லைட் செட்டிங் இருக்குங்க. இந்த லைட் என்னமோ விலை கம்மி தான், பட் ஆனால் இங்கேயுமே வந்து ஒரு லைட் செட்டிங் இருக்கும். இருங்க போடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு கலர்ல இருக்கும், அடுத்து ப்ளூ கலர்ல இருக்கும், அடுத்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஒயிட்னு சொல்ல முடியாது, சில்வர்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த கலர்ல இருக்கும். இப்போ நார்மல் லைட் போட்டு சொல்லி. ஸோ இது வந்து எங்களோட பெரிய பெட்ரூம். இன்னும் 2 இருக்கு. டயர்ட் ஆயிடுச்சுப்பா பேசி. சாமி ரூம், சாமி ரூம், பக்தி பக்தி பக்தி. யாருமே வந்து உள்ள போகலங்க, எல்லாம் நைட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பூஜை ரூம். கீழே வந்து கபோர்டு எதுக்குன்னா அந்த பூஜை சாமான் அதெல்லாமே வந்து எங்கள் அம்மா அங்கே தாளிச்சிட்டு இருக்காங்க. சவுண்டு வந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. இது வந்து பூஜை ரூம். நீங்கள் கீழே இருக்க கபோர்டில் வந்து தேவையான அந்த ஸ்டோரேஜ் அதெல்லாமே வச்சுருக்கோம். மேலே சாமி செல்ஃப் எல்லாமே வச்சுருக்கோம். குட்டியாக ஒரு காம்பேக்டாக ஒரு 4 பேர் உள்ள நின்று நம்மளால சாமி கும்பிட முடியும். அண்டு சவுண்டு போடுற மாதிரி தான் சாமியுமே வச்சுருக்கோம். அதில் வேறு சாங் மாற்றிக்கலாம். அண்டு இது என்ன குத்து சாங்கா? வேறு சாங் மாற்றிருக்கு. நெக்ஸ்ட் வெளியே போகும். வாங்க போகலாம். மொட்டை மாடி இருக்கு, வாங்க போகலாம். இதேமே வந்து ஆக்சுவலா பார்த்து தான் பண்ணது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர்ல இருக்கும், இது வந்து மெரூன் கலர் ஆப்போசிட் கலர்ல பெயிண்ட். அவங்களுக்கு அதுவும் தெரியாது பாரு. லைட் விட ஃபுல்லா இருட்டா இருக்கும். மேபி வாய்ஸ் மட்டும் கேட்கும்.
இது எல்லாமே எங்கள் மாடி தான். ஆக்சுவலாக வீடு ஃபுல்லாக மேலே வந்து ஒரே ஒரு ரூம் தான் போட்டிருக்கு. மற்றபடி எல்லாமே மொட்டை மாடியாக விட்டாச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும், நல்லா விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. மேலேயுமே வந்து ஒரு ரூம் இருக்குது. சாவி ஓகே லைட் ஓகே. ஸோ இது வந்து கெஸ்ட் வந்தால் தங்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் பண்ணுது. எக்கோ அடிக்கும் என்னோட வாய்ஸ், ஏன்னா இந்த ரூமில் எதுவுமே கிடையாது. ஆனாலுமே இந்த ரூமுக்கு நான் வந்து வித்தியாசமாக தான் பெயிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் எல்லாம் போட்ட மாதிரி வால். இங்கேயுமே அட்டாச்சு டாய்லெட் இருக்கு. மொத்தம் நம்ம வீட்டில் 4 டாய்லெட் இருக்கும். இந்த டாய்லெட் ரொம்ப பெருசாக இருக்கும். கீழே இருக்கிறத விட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறது பெருசாக இருக்கும். இங்கேயுமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான். வாஷ் மிஷின் கண்ணாடி எல்லாம் இங்கேயுமே வாஷ் மிஷின் கண்ணாடி எல்லாமே இருக்கும். இங்கே இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படி எதனா நடக்குதுன்னா இங்கே நடக்குங்க. இதுதான் வந்து எங்களோட க்யூட்டான வீடு. ஸோ நாங்களே பார்த்து கடன் வாங்கி இஎம்ஐ போட்டு தான் கட்டியிருக்கோம். பட் இருந்தாலுமே நாங்களே ப்ளீஸ்மா உருட்டாதம்மா. ஓகே. ஸோ அவ்வளோதான் மக்களே, ஹோம் டூரை இதோட முடிச்சுக்கலாம். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை.